வணக்கம். நீங்கள் பார்ப்பது AI குரல் நாவ். நான் மேகா. இன்று தமிழக அரசியலில் முக்கிய அறிவிப்பு. தமிழக வெற்றி கழகம் தன் தேர்தல் அறிக்கையில் நலத்திட்டங்கள் இலவசங்கள் அல்ல என்ற அணுகுமுறையை முன்வைக்கிறது. டிவிகே தேர்தல் அறிக்கை குழுவின் முதல் கூட்டத்திற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த அருண்ராஜ் கூறுகையில், டிவிகே வாக்குறுதிகள் ஏழைகள், பின்தங்கியோர், சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்டோருக்கு உதவும் வகையில் அமையும் என தெரிவித்தார். ஏழைகளுக்கான நலத்திட்டங்களை இலவசங்கள் என அழைப்பது தவறான பார்வை என அவர் வலியுறுத்தினார். டிவிகே தேர்தல் அறிக்கை மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற கொள்கையை மையமாக கொண்டு உருவாக்கப்படும். விஜய் முன்பு குறிப்பிட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாக்குறுதியை நினைவூட்டி மக்கள் நலன் சார்ந்த அணுகுமுறை பின்பற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டது. 12 உறுப்பினர் தேர்தல் அறிக்கை குழு பிராந்திய அடிப்படையில் பிரிந்து விவசாயிகள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் கருத்து சேகரிக்கும். பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க ஆன்லைன் போர்ட்டலும் தொடங்கப்படும். டிவிகே மற்றும் தமிழக அரசியல் தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்களை AI குரல் நாவ் தொடர்ந்து உங்களுக்கு தெரிவிக்கும். தொடர்ந்து எங்களுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.